இந்த நிகழ்வில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எப்பப்போ வர்றாங்களோ அப்பப்பெல்லாம் பல்வேறு நல்ல திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை கொடுப்பது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய ஆளுநர் ஐயா RN ரவி அவர்களே, மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகளே, பொதுமக்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அரசு நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். திரு ராஜகமன் அவர்கள்ட்ட இதோடது முடிக்கல லாஸ்ட் இதில். ஸோ மொத்தம் 2014 2026 வரலையும் 14 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை அதில் காம்பன்சேஷன் ஜிஎஸ்டி ஆகுது இல்லை சென்ட்ரல் கொடுக்க வேண்டிய ஷேரா இல்லை அவங்க கொடுக்க வேண்டிய டைரக்ட் மானியமா, அதான் அவங்க கேட்குறாங்க. இல்லை புதிய திட்டங்களா? இங்கே பாருங்க, புதிய திட்டங்கள் எல்லாத்தோட மிக்சர் தான் அது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து வெறும் ஒரு சார்பை மட்டும் இது சொல்லலை. இந்த 14 லட்சம் கோடியில் இந்த 14 லட்சம் கோடி எல்லா காம்பினேஷன் தான் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பாருங்கள், 1.5 கோடி ரூரல் ஹோல்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜல்ஜீவன் மூலமாக டைரக்ட் வாட்டர் ஸ்கீம்ஸ் மூலம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து டைரக்ட் பெனிஃபிட் கொடுத்தா தான் வந்து மக்களுக்கு வந்து இது ஸ்பீட் டைரெக்டாக சேருது. இப்போது நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று கொடுக்குறீங்கன்னா அதுக்கு லஞ்சம் 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 போய் கடைசியில் போகும்போது சாமானியருக்கு இது கிடைக்க மாட்டேங்குது. இது விவசாயிகளின் பொற்காலம். ஆக்சுவலி தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 22 லட்சம் பேருக்கு வந்து பிஎம் கிசான் செல் மூலமாக வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. ரைட், இந்த கிசான் ஸ்கீம் முன்னாலே இருந்தது காங்கிரஸ்ல. ஆனால் ராஜீவ்காந்தி ரெட்டி சொன்னார்ல 100 ரூபா கொடுக்கணும்னு வச்சா 10 ரூபா தான் மக்களுக்கு போகுதுன்ட்டு. டைரக்ட் பெனிஃபிட் இந்த கவர்மெண்ட் அச்சீவ் பண்ணியிருக்கு. சரி, இப்போ சொல்றேன், இவங்க காங்கிரஸ் கூட்டணியில் தானே இருந்தாங்க. ரைட், இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் ப்ரோக்ராமில் சென்னை பீச் சென்னை எக்மோர் 4th லேன் வந்து இன்னைக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. ரெடி பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணுறாங்க இன்னைக்கு. ரைட், இது எவ்வளோ வருஷ கோரிக்கை தெரியுமா காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தபோது? ஏன் உங்களால் பண்ண முடியல? அதுக்கு நடுவில் ஒரு வாட்டி இவங்க மத்திய அமைச்சர்கள் தானே இருந்தாங்க, எல்லா முறையும் மத்திய அமைச்சர்கள் தானே இருந்தாங்க. ஏன் இதெல்லாம் கேட்டு வாங்கி தர முடியல? எதுக்கு எடுத்தாலும் மோடி பண்ணல, பட் என்ன பண்ணாலும் மோடி பண்ணல. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இங்க பாருங்க. இன்னைக்கு பண்றாங்கல்ல, இன்னைக்கு ரயில்வே பட்ஜெட் பண்றாங்கல்ல, அதுல பாருங்க மொரப்பூர், போமிடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான், மணப்பாறை, பொள்ளாச்சி இந்த திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கலாம். To the nation of various projects worth over 4,400 crore rupees. பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் இந்தியாவின் உள்கட்டமைப்பு ஏற்பாடுகள் மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்தி வருகின்றன. உலக தரம் வாய்ந்த ரயில் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை உள்கட்டமைப்புகள் இணைப்பில் புரட்சியை ஏற்படுத்தி இதுவரை இல்லாத வேகத்திலும் அளவிலும் உலகளாவிய அளவுகோல்களை அமைத்துள்ளன. உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு திட்டங்களால் மாநிலத்தின் இணைப்பு மற்றும் வளர்ச்சி பாதை மறுவரையறை செய்யப்பட்டு மாற்றத்தின் காற்று தமிழகத்தின் முழுவதும் வீசி வருகின்றது. विकसित भारत के सफर में तमिलनाडु का बहुत बड़ा रोल है। बीते दशक में तमिलनाडु के विकास के लिए 2014 से पहले की तुलना में 3 गुना ज्यादा पैसा सेंटर से दिया गया है. தமிழகத்திற்கு இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள்.
நமது மாண்புமிகு பாரத பிரதமர் 4400 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான 5 உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடக்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்து அடிக்கல் நாட்டுகின்றார்கள். மரக்காணம் புதுச்சேரி பிரிவை 4 வழிச்சாலையாக மாற்ற அடிக்கல் நாட்டப்படுகின்றது. இது புதுச்சேரி நகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் வாகனங்களின் வேகத்தை மணிக்கு 40 முதல் 100 கிலோமீட்டராக அதிகரிக்கவும் உதவும். இதன் மூலம் பயண நேரம் 1 மணி நேரத்திலிருந்து வெறும் 30 நிமிடங்களாக குறைகிறது. கடலோர சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கின்றது. 3 பொருளாதார முனையங்களை இணைப்பதோடு ஒரு மிகப்பெரிய உணவு பூங்கா, ஒரு மீன் பிடி தொகுப்பு, ஒரு மருந்தக தொகுப்பு மற்றும் 2 சமூக முனையங்கள் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயில் மற்றும் பாரடைஸ் கடற்கரை ஆகியவற்றை இணைக்கின்றது. மேலும் முக்கிய 3 தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் 2 மாநில நெடுஞ்சாலைகளை இணைப்பதற்கான ஒரு முக்கிய சாலையாக அமைகின்றது. பரமக்குடி ராமநாதபுரம் பிரிவை 4 வழிச்சாலையாக மாற்றுவதன் மூலம் மதுரை, ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி போன்ற புனித தலங்களுக்கு விரைவான பயணம் உறுதி செய்யப்படும். இந்த இடங்களுக்கு வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான பயணத்தை உருவாக்கி தரும். மேலும் விவசாய மற்றும் கடல் சார்ந்த பொருட்கள் உள்நாட்டிலிருந்து புதிய சந்தைகளுக்கு வேகமாக கொண்டு செல்லப்படும். இது 5 பொருளாதார முனையங்கள், 2 மீன்பிடி தொகுப்புகள், ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம், ஒரு மிகப்பெரிய உணவு பூங்கா மற்றும் ஒரு ஜவுளி தொகுப்பினை இணைக்கும் திட்டமாக செயல்படுத்தப்படும். மறுசீரமைக்கப்பட்ட மொரப்பூர், பொள்ளாச்சி, பொம்மிடி, காரைக்குடி சந்திப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான், திருவாரூர் சந்திப்பு மற்றும் மணப்பாறை ஆகிய 8 அம்ருத் ரயில் நிலையங்களுக்கான திறப்பு விழாவும் நடைபெறுகின்றது. இது உள்ளூர் போக்குவரத்தில் புரட்சியை ஏற்படுத்த உள்ளது. இந்த நிலையங்களை பாரம்பரியத்துடன் கூடிய நவீன வசதிகள் உள்ளடக்கிய துடிப்பான நகரங்களாக மாற்றுகின்றது. தேசத்திற்கு அர்ப்பணிக்கப்படும் திட்டம். சென்னை கடற்கரை மற்றும் சென்னை எழும்பூர் நிலையங்களுக்கு இடையே புதிய 4வது பாதை. இந்த புதிய பாதை சென்னையின் பொருளாதாரத்திற்கு இன்றியமையாத திட்டமாகும். மேலும் நெரிசலை குறைத்து நீண்ட தூர ரயில்கள் மற்றும் சரக்குகளின் தடையற்ற இயக்கம் உறுதி செய்யப்படும். இதன் மூலம் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான புதிய வழிகள் ஏற்படும். தமிழ்நாட்டில் கும்பகோணம், ஏற்காடு, வேலூர் என 3 இடங்களில் புதிய பண்பலை அஞ்சல் நிலையங்கள் திறக்கப்படுகின்றன. இவை 15 மாவட்டங்களுக்கு 24 மணி நேர பண்பலை ஒலிபரப்பை உறுதி செய்யும். இது 18,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கியதாக இருக்கும். இதனால் 30 லட்சம் மக்கள் பயனடைவார்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் தமிழ்நாடு முன்னேற்றத்தின் கலங்கரை விளக்கமாக மாறி வருகிறது. இது வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதம் உருவாக வழிவகுக்கும். தற்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்த நவீனமயமாக்கப்பட்ட 8 அம்ரித் ரயில் நிலையங்களை காணொளி காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். We are now watching live the 8 renewed Amrit stations via video conferencing which were inaugurated by our Honorable Prime Minister just now.